Welcome to our 52nd online class for 5th standard mathematics chapter 9 decimals. Now we are going to see the new topic addition and subtraction of decimals. In decimals how we are going to add and how we are going to subtract. It is nothing but we all normally do the additions here, but we have to place the decimal point carefully, okay? Now we are having some numbers. இதெல்லாம் decimal numbers மா இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அடிஷன் அப்படிங்கிறது அடிஷனோ சப்ராக்ஷனோ நீங்கள் நார்மலாக எப்படி ஆட் பண்ணுவீங்க எப்படி சப்ராக்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த டெசிமல் நம்பர்லையும் நம்ம ஆடோ சப்ராக்டோ பண்ண போகிறோம். சரியா? ஆனால் அதில் அரேஞ்ச் பண்ணி எழுதுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவனிச்சுக்கோங்க. இப்போ 0.525 கமா 8.01 கமா 125.3 இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா 0.525 இருக்குது. இந்த நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். 0.525 அப்படிங்கிற நம்பரை எழுதியாச்சு. இப்போ ரெண்டாவது இந்த நம்பரை எழுதணும். அப்படி தானம்மா? இந்த நம்பரில் என்ன இருக்குது? 8.01 அப்படின்னு இருக்குது. ஸோ முதல்ல இந்த பாயிண்ட்டுக்கு நேர பாயிண்ட் வச்சுக்கோங்க. சரியா? இந்த பாயிண்ட்டை ஒட்டி எழுதுறது இது என்னது? 8. ஸோ 8 போட்டாச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குது? 0.1. ஸோ இந்த 5க்கு நேர 0, இந்த 2க்கு நேர 1. இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும். சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 125.3 அரேஞ்ச்மெண்ட் கவனமாக பார்த்துக்கோங்க. பாயிண்ட்டுக்கு நேராக நான் பாயிண்ட் வைக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் இங்கே ஹோல் நம்பரில் என்னது? 125. அப்போது லாஸ்ட்லேருந்து அதாவது பாயிண்ட்டை ஒட்டி தான் 5 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது. அதே மாதிரி நம்மளும் இந்த பாயிண்ட்டை ஒட்டி என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு 5, அப்புறம் 2, அப்புறம் 1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? பாயிண்ட்டை ஒட்டி 3 இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டை ஒட்டி 3 போட்டாச்சு. இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது லைக் டெசிமல்ஸாக இருக்கும்போது தான் நமக்கு அடிஷன் ப்ராப்பராக இருக்கும். அதாவது மிஸ்டேக் இல்லாமல் பண்ண முடியும். அப்படி தானேம்மா? ஸோ இந்த இடத்துல 0 போட்டுக்கோங்க. இது 0, இது 0. இப்போ நம்ம இதை 3 டெசிமல் பிளேசஸ்க்கு லைக் டெசிமல்ஸாக நம்ம மாற்றிட்டோம். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு அடிஷன் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு இல்லையா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். ஸோ இதுதாம்மா அரேஞ்ச்மெண்ட். இப்படி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிக்கணும். இன்கேஸ் இந்த 2 நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 2 நம்பரில் சப்ராக்ஷனுக்கு நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 125.3 அப்படின்னு இருக்கும். அப்போ அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா 125.3 அங்கே இருக்கிறத நம்ம அப்படியே எழுதிட்டோம். சரியா? நெக்ஸ்ட்டு 8.01 நம்ம அதுலேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன தான் எழுதணும்? பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த பாயிண்ட்டை ஒட்டி தானம்மா 8 இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டை ஒட்டி இந்த பக்கம் 8. யாரும் என்ன பண்ணக்கூடாது? இந்த 1க்கு நேராக 8 போட்டு இங்கே 0 0ன்னு போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா அது 800ங்கிற மாதிரி மாறிடும். ஸோ அப்படி எழுதக்கூடாது. பாயிண்ட்டை ஒட்டி இங்கே 8 இருக்குது. ஸோ நமக்கும் இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. பாயிண்ட்டை ஒட்டி 8 இருக்குது. ஸோ அதே மாதிரி பாயிண்ட்டை ஒட்டி இங்கே 8 இருக்குது. அதே மாதிரி பாயிண்ட்டோட லெஃப்ட் சைடில் என்ன, ரைட் சைடில் என்ன இருக்குது? 0 1. ஸோ இதுவும் டெசிமல் பிளேசஸ் லைக் டெசிமல்ஸாக தானே வேணும். ஸோ அதனால் 0 போட்டாச்சு. உங்களுக்கு இங்கே தேவைன்னா இங்கே 0 போட்டு சப்ராக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும் அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி சம்ஸை அதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் டெசிமல்ஸ். டெசிமல்ஸில் எப்படி ஆட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணுறோம் பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 4. எக்ஸாம்பிள் 4ல் ஆட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4.83, 312.9 அண்ட் 23.031 அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன பண்ணணும்னா இது எல்லாமே பாருங்கள் நமக்கு அன்லைக் டெசிமல்ஸாக இருக்குது. இது 2 டெசிமல் பிளேஸ், இது 1 டெசிமல் பிளேஸ், இது 3 டெசிமல் பிளேஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம லைக் டெசிமல் பிளேஸாக மாற்ற போகிறோம். ஸோ கன்வெர்ட் கிவன் டெசிமல் நம்பர் இன்டூ லைக் டெசிமல். ஸோ லைக் டெசிமல்ஸாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? மாற்றிட்டோம். ஏன்னா இதில் ஹையஸ்ட் டெசிமல் பிளேஸ் என்னது? 3 அப்படிங்கிறதுனால அதோட டெசிமல் பிளேசஸ்க்கே நம்ம ஃபர்ஸ்ட் இதை கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்த டெசிமல்ஸை இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எப்படி அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு 4.830 போடுவோம். அப்புறம் பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுட்டு 312 அப்படிங்கிறத கொஸ்டினை பார்த்தே எழுதுங்க. பாயிண்ட் பக்கத்தில் 2 இருக்கும், அப்புறம் 1 3, அப்புறம் இங்கே 9 இருக்கும், 0 0. அதே மாதிரி பாயிண்ட் வச்சுக்கோங்க. 23 இருக்கும். ஸோ 3 2, அப்புறம் இங்கே 0 3 1. ஸோ இப்போ 0 + 0 0 + 0 + 1 1, 3 + 0 3 தான், 3 + 3 6, 8 + 9 17, 17 + 0 என்னதுமா? 17 தான். ஸோ 17க்கு 7 இங்கே போட்டிருக்கோம், ரிமைனிங் 1 இந்த பக்கத்தில் போட்டிருக்கோம். பாயிண்ட்டுக்கு நேராக இந்த ஆன்சர்லையும் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 1 + 4 5, 5 + 2 7, 7 + 3 10, 10க்கு 0 போட்டாச்சு, ரிமைனிங் 1 மேலே போட்டாச்சு. 1 + 0 1 தான், 1 + 1 2, 2 + 2 4,
3 + 0 0 + 3 3 தான், 3 + 0 3 தான். ஸோ உங்களோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 340.761. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6, subtract 6.253 from 16.67 அப்படிங்கிறத நம்ம சப்ராக்ஷனில் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம்னா convert the given decimals into like decimals. Like decimals நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு மாற்றுறோம். ஓகேங்களா? ஸோ லைக் டெசிமல்ஸாக மாற்றுறதுக்கு இங்கே ஹையஸ்ட் டெசிமல் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 தான். பாருங்கள், இந்த 6.253 இருக்குது, இங்கே 16.67 தான் இருக்குது. இந்த 2 டெசிமல் பிளேஸ், இங்கே 3 டெசிமல் பிளேஸ். ஸோ 3 டெசிமல் பிளேஸ்க்கு இது வரணும் அப்படின்னா இது பக்கத்தில் நம்ம 0 போட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம லைக் டெசிமல்ஸாக மாற்றினதுக்கு அப்புறமா இப்போ அரேஞ்ச் பண்ணி எழுதுறோம். 16.67லேருந்து 6.253 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 16.670 அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன எழுதணும், 6.253. அப்போ பாயிண்ட்டுக்கு நேராக ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், நீங்கள் பாயிண்ட் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 6 பாயிண்ட் ஒட்டி தானமா இங்கே 6 இருக்குது பாருங்கள், பாயிண்ட் ஒட்டி தான் இங்கே 6 இருக்குது. ஸோ அந்த மாதிரி இங்கே 6 போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த 253 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். நார்மல் சப்ராக்ஷன் தான்மா. 0லேருந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ண முடியாது, 3 சப்ராக்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், பாரோ வாங்குகிறோம். இந்த 7 கிட்டேருந்து இந்த 0 பாரோ வாங்குறதுனால இது 10 ஆகிடும், இந்த 7 வந்து 6 ஆகிடும். இப்போ 10ல் 3 சப்ராக்ட் பண்ணால் 7, இப்போ 6ல் 5 சப்ராக்ட் பண்ணால் 1, அண்ட் 6ல் 2 சப்ராக்ட் பண்ணால் 4, 6லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணால் 0, அண்ட் 1லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணால் 1. இந்த பாயிண்ட்டுக்கு நேரம் இங்கே பாயிண்ட் வச்சுக்கோங்க. நார்மலாக நீங்கள் பண்ணக்கூடிய சப்ராக்ஷன் தான், நார்மலாக நீங்கள் பண்ணக்கூடிய அடிஷன் தான். 0.819 and 0.05. First of all solution, convert the given decimals into like decimals. நம்ம மாத்துறோம். like decimals மாத்தோம்னா இங்க highest decimal places எதுன்னு பார்த்தா 4 தான். பாருங்க, மற்றதுக்கெல்லாம் 3 1 3 2 தான் இருக்குது. இங்கே இதுக்கு மட்டும் 4 டிஜிட்ஸ் இருக்குது. 1 2 3 4 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை டெசிமல் நம்பரையும் நம்ம என்ன பண்ணுறோம், லைக் டெசிமல்ஸாக மாற்றுறோம். ஃபார் அப் டு தி டெசிமல் பிளேஸ் 4 டெசிமல் பிளேஸ் 4 டெசிமல் பிளேஸ் வர்ற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணி வச்சிட்டோம், கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒன்று இந்த கன்வர்ஷன்லேயே நீங்கள் ஆட் பண்ணாலும் ஓகே தான். நீங்கள் ஆர்டராக கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா அந்த கன்வர்ஷன் பண்ணுறதுலையே நீங்கள் ஆட் பண்ணிட்டாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா நம்ம ஆர்டராக எழுதலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி அகெயின் ஆர்டராக உட்காந்து எழுத ஆரம்பிக்கணும். அதாவது 0.0170. அப்போ பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0, இங்கே 2 3 4, பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் 9 தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. இங்கே 0, இங்கே 9, அப்புறம் 0, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக ஆட் பண்ணணும். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா 0, இந்த ஒரு 4 தான் இருக்குது. ஸோ 4. ஓகேவா? 7 + 3 10, 10 + 0 10 தான், 10 + 9 19, 19 + 0 19 தான். 19க்கு 9 போட்டாச்சு. ரிமைனிங் 1 1 + 1 2, 2 + 2 4, 4 + 1 5, 5 + 5 10, 10க்கு 0 மிச்சம் 1, 1 + 1 2, 2 + 9 11, 11 + 8 19க்கு 9, பேலன்ஸ் 1. இங்கே எல்லாமே 0 தான், அந்த 1 மட்டும் தான் இருக்குங்கிறதுனால இங்கே 1 போட்டாச்சு. ஓகேங்களாம்மா? நெக்ஸ்ட் ஜி ப்ராப்ளம். இந்த ஜி ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இந்த ஜி ப்ராப்ளமில் தான் பார்த்துருப்போம். கன்வெர்ட் கிவன் டெசிமல்ஸ் இன்ட்டு லைக் டெசிமல்ஸ்னு போடுங்க. இங்கே ஹையஸ்ட் டெசிமல் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 3 தான். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டெசிமல்ஸ் எல்லாமே 3 டெசிமல் பிளேசஸ்க்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணுறீங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடிஷன் கொடுங்க. 5 2 + 1 3, 5 + 3 8, 8 + 5 13க்கு 3, பேலன்ஸ் 1, 1 + 2 3, அப்புறம் 1. அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் ஹச் ப்ராப்ளம். ஹச் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 9.254, 3.45, 8, 17.8 அப்படின்னு இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் கன்வெர்ட் இன்டூ லைக் டெசிமல்ஸ். இதோட ஹையஸ்ட் டெசிமல் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 3 தான். ஏன்னா இங்கே 2, இங்கே ஆக்சுவலாக இங்கே 8 இருக்குன்னா 8.0ன்னு வச்சுக்கோங்க. 1 டெசிமல் பிளேஸ், இங்கே 1 டெசிமல் பிளேஸ். ஸோ இங்கே 3 தான் ஹையஸ்ட்டு. ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஹையஸ்ட் 3க்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டீங்க. அண்ட் தென் இங்கே 8 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 8 அப்படிங்கிற டிஜிட் எப்படி மாறும்னா 8.000 அப் டு 3 டெசிமல் பிளேசஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. 9.254 ஃபஸ்ட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் 3.450, அப்போ 3 பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட்டு 450. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுங்க. அப்புறம் 17 பாருங்கள், 7 1 இருக்குது. ஸோ 71800. அடுத்து பார்த்தீங்கன்னா 8.00ன்னு இருக்குது. ஸோ இங்கே 8.000. இப்போ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது 4 கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஜீரோஸுங்கிறதுனால
4 அப்படி வந்துடும். இங்கே 5 + 5 அப்புறம் பேலன்ஸ் எல்லாம் 0. ஸோ 10 ரிமைனிங் 1 2 + 1 3 3 + 4 7 7 + 8 என்னது 15க்கு 5 பேலன்ஸ் 1 10 7 + 3 10 அப்போ அங்கே ஒரு 10 இங்கே ஒரு 10 20 20 + 8 28 சரியா. 28னா ரிமைனிங் 2 அந்த 2 இந்த ஒன்னே ஆட் பண்ணால் 3 0 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் அகெயின் அந்த அதே நம்பர் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரும். செகண்ட் ப்ராப்ளம் ஃபைண்ட் 16.03 minus 7.385 அப்படின்னு கொடுத்துருக்கு. இதை சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஆனால் ஃபைண்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க சைனை வச்சு அது சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா சப்ராக்ட் பண்ணுங்கள், இல்லை ஆட் கொடுத்துருந்தாங்கன்னா அடிஷன் பண்ணுங்கள். கன்வெர்ட் இன்டூ லைக் டெசிமல்ஸ் பாருங்கள். 16.03 ஆக்சுவலாக இது 3 டெசிமல் பிளேசஸ் தான் ஹையஸ்ட், அதனால இங்கே 2 தான் இருக்குது. ஸோ இங்கே 3 டெசிமல் பிளேசஸ்க்கு 16.030 அப்படின்னு போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 7.385. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம், பாயிண்ட்டுக்கு நேராக ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சுட்டோம், 7 இங்கே போட்டாச்சு, இந்த 385 அப்படியே எழுதிட்டோம் சரியா. ஸோ நமக்கு இங்கே சப்ராக்ஷனில் டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிடணும், அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ 0லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த 3லேருந்து இந்த 0 கடன் வாங்கினா இந்த 10 ஆகும். 10ல் 5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 5. இப்போ இந்த 3 என்ன ஆகிருக்கும், 2 ஆகிருக்கும் அப்படி தானேம்மா. 2லேருந்து 8 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பக்கத்தில் பார்த்தா அது 0, அங்கேருந்தும் பாரோ வாங்க முடியாது. ஸோ இந்த 6லேருந்து இந்த 0 பாரோ வாங்கி இது 10 ஆகிருக்கும். இப்போ இந்த 10 இந்த 2க்கு பாரோ கொடுக்கறதுனால இது 12 ஆகிடும், இந்த 10 வந்து 9 ஆகிடும் சரியா. இப்போ 12லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4 அண்ட் 9லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 6 அண்ட் 5லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 8 அண்ட் தென் இங்கே 0வாக இருக்கும். சாரி 5லேருந்து 7 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த 1ல் வந்து அங்கே பாரோ கொடுப்போம், அது 15. 15லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணால் 8, 0லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணால் 0. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 8.645. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துட்டு இல்லை 712.413 ப்ளஸ் 18.813 ப்ளஸ் 7.275 மைனஸ் 8.468 இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கம்பைன் ஆகி இருக்குது அப்படி தானேம்மா. அப்போது முதல்ல நம்ம ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சிடலாம். எதெல்லாம் அடிஷனில் இருக்குது பாருங்கள், இது ரெண்டும் அடிஷனில் இருக்குது, ப்ளஸ் இதுவும் அடிஷனில் இருக்குது, இது ஒன்று மட்டும் தான் சப்ராக்ஷனில் இருக்குது அப்படி தானேம்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 3 டெசிமல் நம்பரையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 712.413 அப்போ அந்த 712.413 அப்புறம் 18.813க்கு பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 81 இருக்குது, ஸோ அதே மாதிரி 81 போட்டுக்கலாம். அப்புறம் 813 இருக்குது, அப்போ 813 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 7.275 பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு நேரம் பாயிண்ட் வச்சுட்டு இந்த பக்கம் 7 இந்த பக்கம் 275. ஸோ பேலன்ஸ் இங்கெல்லாம் நம்பர்ஸ் இல்லைங்கிறதுனால 0 போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 3 + 3 6 6 + 5 11க்கு 1 பேலன்ஸ் 1 1 + 1 2 2 + 2 2 + 1 3 3 + 7 10க்கு 0 பேலன்ஸ் 1 1 + 4 5 5 + 8 13 13 + 2 15க்கு 5 பேலன்ஸ் 1. இந்த பாயிண்ட்டுக்கு நேரம் இங்கே பாயிண்ட் இருக்கணும். 1 + 2 3 3 + 8 11 11 + 7 18 ரிமைனிங் 1 1 + 2 3 சாரி 1 + 1 2 2 + 1 3 அந்த 3 + 0ங்கிறது 3 தான். இங்கே 7 பேலன்ஸ் எல்லாமே 0ங்கிறதுனால இங்கே 7 போட்டாச்சு. இப்போ நமக்கு இந்த 3 டெசிமல் நம்பர்ஸையும் ஆட் பண்ண ஆன்சர் 738.501ங்கிறது. இப்போ இதில் இருந்து இந்த 8.468 சப்ராக்ட் பண்ணுங்கள். 8.468 அதுவும் அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் இருக்கணும். இந்த 8 வந்து பாயிண்ட்டை ஒட்டி ஹோல் நம்பராக இருக்குது, ஸோ அந்த 8 இங்கே இருக்கணும், 468 இங்கே இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சப்ராக்ஷன் பண்ண போகிறீங்க. ஸோ 1லேருந்து 8 என்ன பண்ண முடியாது, நமக்கு சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே பாரோ வாங்கன்னு பார்த்தா இங்கே 0. ஸோ இந்த 5 வந்து இந்த 0க்கு பாரோ கொடுக்கும், இது 10 ஆகும். இந்த 10 இந்த 1க்கு பாரோ கொடுக்கும்போது இது 11 ஆகும், இந்த 10 9 ஆகும் மாறும் சரியா. இந்த 5 பாரோ கொடுத்ததுனால இது 4 ஆகிருக்கும். இப்போ 11ல் 8 சப்ராக்ட் பண்ணால் 3, 9ல் 6 சப்ராக்ட் பண்ணால் 3 அண்ட் 4லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் 0, 8ல் 8 சப்ராக்ட் பண்ணால் 0, 3ல் 0 3, 7ல் 0 சப்ராக்ட் பண்ணால் 7. ஸோ 730.033 அப்படிங்கிறது சிம்பிளிஃபையோட ஆன்சர். நெக்ஸ்ட் வேர்ட் ப்ராப்ளமில் ஃபோர்த் ப்ராப்ளம். நீனா நீட்ஸ் 13.25 cm of your ribbon to wrap your gift and 12.9 cm of the same ribbon to the flower. How much ribbon does she need in all for both the task? நீனாக்கு ரிப்பன் இருக்குது, அந்த ரிப்பனை வச்சு கிஃப்டை ரேப் பண்ணணும். அது 13.25 cm அவளுக்கு தேவைப்படுது. அதில் இருக்கக்கூடிய கண்டினியூஸாக அடுத்து இருக்கக்கூடிய ரிப்பனில் 12.9 ரிப்பனில் ஃப்ளவர் மேக் பண்ணணும். ஸோ டோட்டலாக நீனாக்கு எவ்வளோ ரிப்பன் தேவைப்படுதுன்னா இந்த 13.25ஐயும் 12.9ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு அந்த ஆன்சர் கிடச்சிடும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்ளம். அட் எ டைரி த மில்க்மேன் ப்ரிப்பேர் 25 liters of lassi. If by the end of the day the milkman is able to sell 13.907 liters of lassi, find out the amount of lassi left as the
at the dairy. அதாவது ஒரு டைரினா பால் பண்ணேன்னு வச்சுக்கலாம். அங்கே வந்து ஒரு மில்க் மேன் வந்து 25 liters ஆஃப் லஸ்ஸி ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அந்த 25 லிட்டரில் பர் டேயில் ஒரு டேயில் 13.907 லிட்டர் ஆஃப் லஸ்ஸியை வந்து சோல்ட் பண்ணுறாரு, விற்கிறாரு. ஓகேவா? அப்போது பேலன்ஸ் எவ்வளவு லஸ்ஸி அவர்கிட்ட மிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது சொல்யூஷன் பாருங்கள். டோட்டல் லிட்டர்ஸ் ஆஃப் லஸ்ஸி வந்து 25 லிட்டர். லிட்டர்ஸ் ஆஃப் லஸ்ஸி சோல்டு வந்து 13.907 லிட்டர்ஸ். அமௌண்ட் ஆஃப் லஸ்ஸி லெஃப்ட் அப்படின்னா இந்த 25 லிட்டர்லேருந்து 13.907 லிட்டரை சப்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 25 பார்த்தீங்கன்னா இங்கே டெசிமல் இல்லை, இங்கே 3 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. அப்போ இந்த 25.000 போட்டுக்கலாமா? 3 டெசிமல் பிளேசஸ் இங்கே டேரெக்டாக லைக் டெசிமல்ஸாக மாற்றுறோம். சரியா? நெக்ஸ்ட் இங்கே 13.907னா முதல்ல பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுருங்க. இந்த பாயிண்ட் ஒட்டி 31, அப்புறம் இங்கே 907. இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். 0லேருந்து 7 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இது 10. இந்த 10 எப்படி வந்துச்சுன்னா இங்கேயும் 0, இங்கேயும் 0. அப்போ இந்த 0 இந்த 5 பாரோ வாங்கி இது 10 ஆகிருக்கும். இந்த 5 வந்து 4 ஆகிருக்கும். இந்த 10 இங்கே பாரோ கொடுக்குறதுனால இது 10 ஆகும். இந்த 10 9 ஆகவும் மாறி இருக்கும். இப்போ இந்த 10 இந்த 0க்கு பாரோ கொடுக்குறதுனால இது 10 ஆகும். இந்த 10 9 ஆகவும் மாறி இருக்கும். இப்போ 10லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணால் 3, 9லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணால் 9 தான். 9லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணால் 0. ஏன்னா -2 சப்ராக்ட் சேமாக இருந்தால் ஆன்சர் 0. இப்போ 4லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 1 அண்ட் 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 1. ஸோ டோட்டலாக எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் லஸ்ஸி லெஃப்ட் ஆயிருக்குன்னா 11.093 லிட்டர்ஸ் ஆஃப் லஸ்ஸி வந்து லெஃப்ட் ஆயிருக்கு, மிச்சம் வந்திருக்கு. அப்படி தானே? ஸோ ஆன்சர் தெர் ஆர் 11.093 லிட்டர்ஸ் ஆஃப் லஸ்ஸி லெஃப்ட் அட் எ டைரி. ஸோ டைரியில் மிச்சம் இவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் லஸ்ஸி லெஃப்ட் ஆயிருக்கு. Sixth problem. Look at the photo frame shown alongside. Rama has decorated the outside boundary with the lace. Find out the length of the lace used by Rama. ராமாங்கிறவங்க ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை டெக்கரேட் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோ ஃப்ரேமோட அவுட் சைட் பவுண்ட்ரி எல்லாத்தையுமே லேஸால் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ லேஸ் தேவைப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட ஃபோட்டோ ஃப்ரேம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இந்த ட்ரா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே அதோட பவுண்ட்ரி, சுற்றி இருக்கக்கூடிய பவுண்ட்ரி. ஸோ இந்த டெசிமல் நம்பர் இது அதாவது இந்த 5 டெசிமல் நம்பரையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு அந்த சம்மோட ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 7th ப்ராப்ளம். சாய்னா மேக்ஸ் 5.25 liters ஆஃப் ஃப்ரூட் punch while Reshma makes 5.701 liters of fruit punch. Who has made more fruit punch and by how much? அப்போ சாய்னா வந்து இவ்வளோ ஃப்ரூட் பஞ்ச் ரெடி பண்ணியிருக்காங்க. ரேஷ்மா வந்து 5.70 liters ஆஃப் ஃப்ரூட் பஞ்ச் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. யார் அதிகமாக பண்ணியிருக்காங்க அண்ட் எவ்வளவு அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் அடிஷனும் வரும், சப்ராக்ஷனும் வரும். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரூட் பஞ்ச் மேட் பை சாய்னாவால் மேக் பண்ணப்பட்ட ஃப்ரூட் பஞ்ச் வந்து 5.25 லிட்டர். ஃப்ரூட் பஞ்ச் மேட் பை ரேஷ்மா பண்ணது 5.701 லிட்டர். சரியா? இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 5.2 இங்கே 5.7. அப்போ கண்டிப்பாக இந்த 5.7 தானமா கிரேட்டர். அப்போ ரேஷ்மா தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ 5.701 கிரேட்டர் தென் 5.25 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் யார் எவ்வளவு அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், டிஃப்ரென்ஸில் 5.701 லிட்டர் மைனஸ் 5.25 லிட்டர். ஸோ 5.701 எழுதியாச்சு. ரெண்டாவது 5.25 லிட்டருக்கு பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சாச்சு. இந்த 5 அப்படி எழுதியாச்சு. இந்த 250 அப்படிங்கிறத நம்ம எழுதிட்டோம். ஸோ 1லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணால் 1. இந்த 0லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து பாருவாங்கன்னா இது 10. இந்த 7 வந்து 6 மாறி இருக்கும். 10ல் 5 சப்ராக்ட் பண்ணால் 5 அண்ட் 6ல் 2 சப்ராக்ட் பண்ணால் 4. 5லேருந்து அகைன் 5 சப்ராக்ட் பண்ணால் 0. ஸோ ரேஷ்மா சாய்னாவை விட எவ்வளோ அதிகமாக ஃப்ரூட் பஞ்ச் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 0.451 லிட்டர்ஸ் ஆஃப் ஃப்ரூட் பஞ்ச் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஆன்சர் என்ன எழுதுறோம் அப்படின்னா ரேஷ்மா மேக்ஸ் 0.451 லிட்டர்ஸ் ஆஃப் ஃப்ரூட் பஞ்ச் மோர் தென் சாய்னா. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செல்ஃப் ப்ராக்டிஸ் 9Cல அடிஷனில் இந்த ஜியும் ஹச்சும் நம்ம பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்மா. அண்ட் தென் செகண்ட் ஒனில் ஏ ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம், பிசி உங்களோட ஹோம்ஒர்க் அண்ட் சிம்பிளிஃபை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் தென் இந்த வேர்ட் ப்ராப்ளமில் 4th ப்ராப்ளமும் 6th ப்ராப்ளமும் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், we will meet in our next class. Thank you.